தர்மஸ்தாலால 100 பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயே புதைச்சி எரிக்கவும் செஞ்சிருக்காங்க. அங்க வேலை செய்யற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இது நான் தான் பண்ணேன், என்னை இதை எரிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட இன்னைக்கு ஒப்படைச்சிருக்காரு. 1995ல தர்மஸ்தாலால துப்புரவு பணியாளரா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேராரு. அந்த ஆத்தங்கரை ஓரமா பெருக்கி தள்ளிட்டு இருக்க சொல்ல குணங்கள்ல எடுத்துட்டு ஒருத்தர் தராரு, இது நீங்க எரிக்கணும், எதுக்குன்னு இவர் கேட்க சொல்ல, இல்ல இது இவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, தானா சூசைட் பண்ணி இறந்தவங்களோட பணத்தை நீங்க தான் எரிக்கணும்னு சொன்னோடனே புதைக்கிறது எது வந்தா நீங்க பண்ணீங்கன்னு சொன்னதால இவரும் சரி நம்மளே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாள் போக போக எல்லாமே பெண்களோட சடலமா வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இளம் பெண்களோட சடலங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. பார்த்தோன்னே அங்கங்க காயங்கள் இருக்குது, கத்தியால போட்டது, ஸ்போம்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் செக்ஸுவலா இருந்ததுனால நான் இதை பண்ண மாட்டேன்னு இவர் சொன்னதுனால நீ பண்ணலனா உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நாங்க இந்த மாதிரி சாவடிச்சு இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு பயந்து பார்த்தீங்கன்னா அவரும் அந்த வேலையை செஞ்சிருக்காரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரி கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த மாதிரி என்னை எரிக்க சொல்றாங்க. உன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தான், அவனை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவனையும் சாவடிச்சிட்டாங்க, உனக்கு வேற வழியே இல்லை, நீ மாட்டிக்கிட்ட, நீ இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்டி அவரை பார்த்தீங்கன்னா பண்ண வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2015ல அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாரு. அங்கிருந்து தலைமறைவா ஆயிட்டாரு அந்த துப்புரவு பணியாளர். ஏன்னா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அவருக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதா, அந்த பொண்ணோட பாவம் எல்லாமே நம்மளுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 2015ல அங்கிருந்து ஊர்ல இருந்து காலி பண்ணிட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2025ல கர்நாடகாவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. மூஞ்சி ட்ரெஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த மாதிரி அந்த இடத்துல நான் தான் எரிச்சேன், என்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு என்னை புதைக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் அவங்களும் பார்த்தீங்கன்னா இது ஏதோ பொய் சொல்றான்னு சொல்லிட்டு ஜூலை 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஜூலை 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆதாரத்தோட அந்த எலும்பு, புதைச்ச பெண்ணோட சடலங்கள், எலும்பு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சோன்னே, வீடியோ ப்ரூஃபோட காமிச்சோன்னே அந்த இடத்துல உண்மையிலே போய் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சர்ச் பண்ணோன்னே அந்த பொண்ணோட சடலம் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீவிரமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.